ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், டியூட்ரானமி சாப்டர் 7 verse 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவன் நாம் அவரை போல பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றாதிருங்கள், அவர்களுடைய சிலைகளை இடித்து போடுங்கள், பலிபீடங்களை அகற்றி விடுங்கள், பிற மக்களோடு கூட சம்பந்தம் கலவாதிருங்கள் என்று சொல்லி திட்டமும் தெளிவாக சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் தான் பரிசுத்த ஜனம். Dear child of God, the Lord God says you are His holy people. If you claim yourself as a holy person, you should not follow any other gods with a lowercase g. You should not worship any idols. You should not bow down before the idols. You should not marry or give your children into marriage with the unbelievers. That is very clear. There is no compromise. These days, people are trying to compromise and trying to cheat God. You should not be yoked with the unbelievers. So you should not give any excuse for your reasons. That is the way God expects us to be His holy people. And we should understand among all the people in the world, He has chosen us as His own people. பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் இருந்து என்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டேன். Consider yourself, if you are selected for a special job in the federal government, what would you think? Among many people, I have been selected to be this particular prestigious job. If you think the worldly job is prestigious, how much more you should think you are child of God, who is the God of universe. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பதவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஒரு பெரிய பதவி, அதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி மிகவும் நம்ம பெருமைப்படுகிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போம் என்றால் அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நாம் தேவனுக்கென்று அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நீர் எங்களை நம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்திரலும். அவர்கள் உம்மை பின்பற்றவும், உமக்கென்று பிரியமாய் வாழவும், உம்மை எப்பொழுதும் தெய்வமாய் கொண்டிருக்கவும் கர்த்தாவே உதவி செய்திரலும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திரலும். உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து கூட இருக்கட்டும். வாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.